ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னுலகம் விசிஆர் சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா கன்னியாகுமரி ஸ்பெஷல் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். கன்னியாகுமரியில் எல்லா காய்கறியும் போட்டு செஞ்சால் தான் அதை சாம்பார்னு சொல்லுவோம். ஆனால் மற்ற இடங்களில் ஒரு சில காய்கறி போட்டு பண்ணாலுமே அதை சாம்பார்னு தான் சொல்லுவாங்க. நிறைய காய்கறி சேர்த்து பண்ணுறதுனால இது ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷு. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காய் எடுத்துக்காதீங்க, சேனக்கிழங்கும் சேர்த்துக்க வேண்டாம். அதை தவிர எல்லாமே சேர்த்துக்கலாம். வெள்ளரிக்காய், புடலங்காய், கத்திரிக்காய், சின்ன வெங்காயம் ஒரு 10 அல்லது 15 போல் எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய், சின்ன அவரைக்காய், அப்புறமா 1 அல்லது 2 உருளைக்கிழங்கு, பெருசாக இருந்தால் 1 போதும். ஒரு 10 அல்லது 15 பல் பூண்டு, தக்காளி, பூசணிக்காய் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். கேரட்டும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுருங்க. இல்லைன்னா கத்திரிக்காயெல்லாம் கலர் மாறிடும். வெண்டைக்காய், தக்காளி, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் லாஸ்ட்டாக வாஷ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. துவரம் பருப்பு எல்லாருக்கும் ஒத்துக்காது, நீங்கள் பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பு சேர்த்துக்கிட்டால் ஒரு சிலருக்கு கேஸ் ப்ராப்ளம் இருக்கும், அதனால தான் பாசிப்பருப்பு சேர்த்துக்க சொன்னேன். அது உங்கள் விருப்பம்தான். இது எல்லாத்தையும் நம்ம குக்கரில் சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு கட்டிக்காயம் சேர்த்துக்கோங்க, அதாவது பெருங்காயம். அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்துட்டு குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 10லேருந்து 12 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம். இதுக்கு தேவையான மசாலா கலவை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சிடலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி 1 அல்லது 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. மஞ்சள் தூள் ஏற்கனவே நம்ம சேர்த்துட்டோம், அதனால் சேர்க்க வேண்டாம். இது எல்லாத்தையும் புளி ஊறின அப்புறமா அதை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அப்புறமா முருங்கைக்காயை இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருங்க. இப்போ இந்த காய்கறி 10லேருந்து 12 விசில் வந்து நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காய்கறி எல்லாம் நல்லாவே வெந்திருக்கு. இந்த மாதிரி அளவில் வேக வச்சு எடுத்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். தாளிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 அல்லது 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்க மசாலா கலவையை இதில் சேர்த்துடலாம். இது நல்லா கொதிக்கணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை இப்போ இதில் சேர்த்துடலாம். முருங்கைக்காயை ஒரு சிலர் ஸ்டார்டிங்லேயே சேர்ப்பாங்க காய்கறி வேக வைக்கும்போதே. ஆனால் அப்படி சேர்த்தா காய்கறியெல்லாம் வெந்து வரும்போது முருங்கைக்காயெல்லாம் ரொம்ப குழஞ்சிரும். ஆனால் அப்படியும் எல்லா காய்கறி கூடயும் வேக வச்சு எடுக்கலாம். எல்லா காய்கறியும் சேர்த்த அப்புறமா லாஸ்ட்டாக மேலே முருங்கைக்காயெல்லாம் போட்டுருங்க. அப்போ கொஞ்சம் குழையாமல் கிடைக்கும். ஆனால் நான் இன்றைக்கி முருங்கைக்காவை தாளிக்கும்போது தான் சேர்த்துருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி சாம்பாரில் இந்த மசாலா கலவையை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்க வேணாம், ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேணாம். அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், இருந்தாலும் உப்பு தேவைப்பட்டதுன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் வாரத்துக்கு 2 நாள் இந்த மாதிரி சாம்பார் செஞ்சுருவோம். அதனால் எல்லா காய்கறியோட சத்தும் கிடைச்ச மாதிரி இருக்கும். இது கூடவே தேங்காய் சட்னியும் உளுந்து வடையும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோதான் அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுலகம் விசிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.